ஆஸ்பிரண்ட்ஸ் NIACLA உடைய நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். நம்ம சொன்ன மாதிரியே டோட்டலாக ஒரு 500 வேகன்சிஸ் வரப்போகுது. அதில் ஜென்ரலிஸ்ட்டுக்கு 170 வேகன்சிஸ் கிட்ட இருக்குது. என்ன ஒரு நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SBI PO மெயின்ஸ் எக்ஸாம் டேட்டும் இதோடைய ப்ரிலிம்ஸும் ஒரே நாளில் இருக்குது. நீங்கள் SBI PO நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா 2 எக்ஸாமுக்கான சென்டர் ஒரே இடத்துல போட்டுக்கோங்க. மெயின்ஸ் எக்ஸாம் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் நடக்க போகுது. ஓகே சார், இதுக்காக நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னா, இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம் இல்லையா மெயின்ஸ் லெவல் DI, மாடரேட் ப்ளஸ் அண்ட் ஆட் லெவல், இது ரெண்டுமே இந்த NIACL மெயின்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். அண்ட் மாடரேட் லெவல்னு ஒரு கொஷின்ஸ் கொடுப்போம் இல்லையா, அது வந்து NIACL POக்கு NIACLAவோடைய ப்ரிலிம்ஸ் லெவலுக்கு ஈக்குவலாக இருக்கும். வாங்க ஒரு சாம்பிள் DI உங்களுக்கு காட்டுறேன். இது போத் SBI கிளர்க் மெயின்ஸ் அண்ட் NIACLAO மெயின்ஸ் ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க டேரெக்டாக சம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, அதுதான் நம்மளோட எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பை சார்ட். இந்த சம்மு உங்களுக்கு போன வருஷம் எக்ஸாக்டாக SBI கிளர்க் மெயின்ஸில் கேட்ட கொஷினு. மாடரேட் ப்ளஸ் ஆட் இந்த 2 லெவலில் நான் SBI கிளர்க் மெயின்ஸுக்கு வீடியோ கொண்டு வர போகிறேன். எக்ஸாமில் நீங்கள் எதெல்லாம் அட்டன் பண்ணணுமோ அதெல்லாம் மாடரேட் ப்ளஸ், ரொம்ப டஃப்பாக எதெல்லாம் ஸ்கிப் பண்ணணுமோ லாஸ்ட் அட்டன் பண்ணணுமோ அதெல்லாம் ஆட் லெவலில் இருக்கும். இது எக்ஸாக்டாக எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான். வாங்க நம்ம டேரெக்டாக சம்முக்குள்ளே போயிடலாம். இதோ பாருங்கள், இந்த சம்மை சால்வ் பண்ணும்போது நீங்கள் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் இது டீகோட் பண்ணணும், இந்த வேரியபிளை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இந்த 2 விஷயம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, டோட்டல் புக்ஸ் இருக்குது, அதில் இங்கிலீஷ் புக், ஃபிசிக்ஸ் புக் இருக்குது. இந்த டோட்டல் புக்ஸோடைய பர்சன்டேஜ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் புக்குடைய பர்சன்டேஜ் வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இவங்க ஃபிசிக்ஸ் புக்கை பற்றி எங்கேயுமே பேசலை பர்சன்டேஜ் வேல்யூவில். ஆனால் நம்பராக 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. A அண்ட் Bக்கு நமக்கு நம்பராகவே கொடுத்துட்டாங்க. இதை 3ஐயும் யூஸ் பண்ணி இதை டீகோட் பண்ணால் நமக்கு ஆன்சர். எப்படி டீகோட் பண்ணுறதுன்னு நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிங்க. அப்படி இல்லைன்னா நம்மளுடைய வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வேரியபிளை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்குங்க இல்லையா, இந்த எல்லா வேலையும் கூட்டினா 100%. அப்போ A+5 A+20 2A. இதில் எத்தனை A இருக்குன்னு பாருங்கள், 3A + ஒரு 2A. ஸோ 5A ப்ளஸ் எத்தனை நம்பராக இருக்குன்னு பாருங்கள், 5 + 20 ப்ளஸ் 25. 5A + 25% ஈக்குவல் டு 100%. இந்த பக்கமும் பர்சன்டேஜ் இருக்கிறதால கேன்சல் பண்ணிக்கலாம். 5A = 75ன்னு வருது, A = 15. அப்போ இந்த வேல்யூவை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா A+5 என்ன 20. அதே மாதிரி இங்கே 15, இந்த இடத்துல 15 + 20 35, இங்கே 2Aவா, அப்போ 30. இப்படி தான் இந்த பர்சன்டேஜ் வேல்யூவை கண்டுபிடிப்போம். அதே மாதிரி நீங்கள் பிக்கு கண்டுபிடிச்சிங்களன்னா எத்தனை பி இருக்குது, 2B ப்ளஸ் எத்தனை நம்பர் இருக்குது, 70% ஈக்குவல் டு 100. அப்போ இந்த 70 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 30 ஈக்குவல் டு 2B, B ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு 15. அதே மாதிரி இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்களன்னா 15 20 25 40ன்னு வந்துடும். அதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு டேபிளில் புக் பண்ணியாச்சு. இதை பாருங்கள், இது ஃபில் பண்ணியாச்சு. இப்படி தான் இந்த கன்வர்ஷன் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு இது A வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், B வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், அதை கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். இந்த பர்சன்டேஜ் வேல்யூ கண்டுபிடிச்சி இதை கண்டுபிடிச்சா முடிஞ்சிச்சா சார் அப்படின்னா கிடையாது. இப்போ அடுத்து டீகோட் பண்ணணும். என்ன சார் டீகோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த வேல்யூவையும் இந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, இதை 2ஐயும் யூஸ் பண்ணி நம்ம டோட்டல் நம்பர்ஸை கண்டுபிடிக்கணும். நீங்கள் ஒரு ஃபேக்டர் நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்களா, டோட்டல் நம்பர் இங்கிலீஷ் புக் என்னென்னு தனித்தனியாக கண்டுபிடிச்சலாம். ரொம்ப ஈஸி. யோசிச்சிங்களா, யோசிச்சுட்டு உங்களுக்கு முடியலன்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ இந்த 20%ன்றது என்ன, ஏல இருக்கக்கூடிய 20%ன்றது என்னென்னா 15% ஆஃப் இங்கிலீஷ் புக்கும் ப்ளஸ் ஏல இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் புக்கும் சேர்ந்தது தான் இந்த டோட்டல் 20% புக்கு. கரெக்டுங்களா? இந்த வேல்யூ ஈக்குவல் டு ஏல இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் புக்கு, அதே மாதிரி ஏல இருக்கக்கூடிய இங்கிலீஷ் புக்கு. இங்கே டோட்டல் ஈன்னு வச்சுக்கோங்க, இங்கே டோட்டல் டீன்னு வச்சுக்கோங்க. அப்போ 20% ஆஃப் டி ஈக்குவல் டு
15% ஆஃப் இங்கிலீஷ் புக்கில் டோட்டல் இருக்கு இல்லையா, அதில் அது பர்சன்டேஜ் வேல்யூ 15% ஆஃப் இ. 15% ஆஃப் இ ப்ளஸ் 7 இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் புக் 110. புரிஞ்சுதுங்களா? 20% ஆஃப் டோட்டல் ஈக்குவல் டு எவ்வளோ இங்கிலீஷ் புக் இருக்குது ப்ளஸ் அதில் எவ்வளோ ஃபிசிக்ஸ் புக் இருக்குது. அதே மாதிரி பிக்கும் பியில் எவ்வளோ டோட்டல் இருக்குன்னா 15% ஆஃப் டி. 15% ஆஃப் டி ஈக்குவல் டு அதே மாதிரி 20% ஆஃப் இ ப்ளஸ் எவ்வளோ 30 ஃபிசிக்ஸ் புக் இருக்குங்க அவங்க கொடுத்துருக்க டேட்டா படி. இப்போ இந்த டோட்டல் நம்பர் இந்த பக்கம் இருக்கட்டும், இதே இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதை அடித்து விட்டுறலாம் காமனாக 5ஆல். 4 சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக 3 2 10 2 10 3 4 உங்களுக்கு என்ன வருங்க 6 30ன்னு வரும். சரிங்களா? அண்டு இப்போ சரி ஓகே, இன்னொரு ஸ்டெப் கூட போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4% ஆஃப் டி மைனஸ் இந்த 3 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. 3% ஆஃப் இ ஈக்குவல் டு 22 இங்கே இருக்கட்டும். அதே மாதிரி உங்களுக்கு 3% ஆஃப் டி மைனஸ் 4% ஆஃப் இ ஈக்குவல் டு 6. இந்த பர்சன்டேஜ் எல்லாம் காமனாக இந்த பக்கம் தள்ளிடுங்க. அப்போ பர்சன்டேஜ் கேன்சல் பண்ணிட்டு உங்களுக்கு 2200ன்னு வரும், இங்கே 600 வரும். ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷனை இப்போ நம்ம சால்வ் பண்ணால் ஆன்சர் கிடைச்சிரும். இதுதான் நமக்கு கிடைச்சிருக்குல்ல அந்த ஈக்குவேஷன். இப்போ இதுக்கு நான் ஒரு ஆல்ரெடி சொல்லி கொடுத்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இதை ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. -9 மைனஸ் இதை ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுங்க 16. என்ன 16? -16. அப்போ இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ -9 + 17 ஈக்குவல் டு ஓகேங்களா? அதே மாதிரி இதையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 18. அப்போ உங்களுக்கு 1800. என்ன 1800னா -1800 ப்ளஸ் அதே மாதிரி இந்த 4 எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 8000. எவ்வளோ? 8000. 8800 கரெக்டுங்களா? இந்த 4 இங்கே பெருக்கும்போது 8800ன்னு வரும். அப்போ உங்களுக்கு இங்கே இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 8800ல் 1800 போச்சுன்னா 7000. இங்கே பாருங்கள் 16. இதை ரெண்டும் மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு 7ன்னு கிடைக்கும். அப்போ 7 ஈக்குவல் டு 7000. அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ நமக்கு 1000. இந்த ஈக்குவேஷனை நீங்கள் உங்கள் மெத்தடில் கூட சால்வ் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு ஷார்ட்கட் உங்களுக்கு, அதனால தெளிவாக சொல்லி கொடுத்தேன். இப்படி நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய இந்த வேல்யூன்றது இந்த டீக்கு ஈக்குவல். அதுவே ஈயை இந்த பக்கம் வச்சு டீயை உள்ளே வச்சு இதே மெத்தடில் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே கிடைக்கக்கூடிய வேல்யூ ஈன்னு கிடைச்சிருக்கும். அப்போ டோட்டல் வேல்யூ நமக்கு என்ன அப்படின்னு எப்பயுமே இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடியது இந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபேக்டருடைய வேல்யூ தான் கிடைக்கும். டீயோட வேல்யூ தான் நமக்கு 100ன்னு கிடைச்சிருக்கு. எக்ஸ்ன்னு போட்டிருந்தா எக்ஸோட வேல்யூ, ஒய் இருந்தால் ஒய்யோட வேல்யூ. இப்போ இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது இங்கே 4000 வரும். 4000 மைனஸ் இந்த 2200 இந்த பக்கம் வந்துடும் ஈக்குவல் டு 3e. அப்போ உங்களுக்கு 1800 அடித்தா 600. ஸோ ஈயோடைய வேல்யூ டோட்டல் ஈயோட வேல்யூ 600, டோட்டல் வேல்யூ 1000. கண்டுபிடிச்சாச்சா? இவ்வளோதாங்க. இனிமேல் வர்றதெல்லாம் ஜென்ரலாக ஒரு பிஓ ப்ரிலிம்ஸில் எப்படி கொஷின்ஸ் இருக்கும் அந்த மாதிரி டைரெக்டாக நீங்கள் சம்ம அப்ரோச் பண்ணிட்டு போயிடலாம். இதை பாருங்கள், இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா டோட்டல் வேல்யூ அண்டு டோட்டல் இங்கிலீஷ் புக்கோட வேல்யூ. இப்போ இதை எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். 20% என்ன வரும்? 10% வரும்னா 20% 200. இங்கே 15% எவ்வளோ? 150. அந்த மாதிரி டோட்டல் வேல்யூ கண்டுபிடிச்சி இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கிலீஷில் 6 15 எவ்வளோ? 90. அதே மாதிரி இதோட வேல்யூ 20% எவ்வளோ? 120. இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூ கண்டுபிடிச்சி இங்கே போட்டிருக்கேன். இந்த டோட்டல் இருந்து இங்கிலீஷை மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஃபிசிக்ஸ் கிடைச்சிரும். இந்த சார்ட்டை யூஸ் பண்ணி இந்த காலம் ஃபில் பண்ணுறீங்க, இந்த சார்ட்டை வச்சு இந்த காலம் ஃபில் பண்ணுறீங்க. இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணால் உங்களுக்கு டோட்டல் ஃபிசிக்ஸ் ஈச் சப்ஜெக்ட்டுக்கு கிடைச்சிரும். ஈச் ஏபிசிடிக்கு கிடைச்சிரும் உங்களுக்கு. புரிஞ்சுதுங்களா? அண்டு டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் ஃபிசிக்ஸ் 400 கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது 600னா இது 400 இருந்தால் தான் நீங்கள் அட்டன் பண்ணது கரெக்டு.
ஓகேங்களா? இந்த டேபிள் ஃபில் பண்ணிட்டா இந்த டேபிள் வச்சு தாங்க எல்லா சம்மும் இருக்க போகுது. அவ்வளோதாங்க. இத பாருங்க. நீங்க ஒரு சம் ஹோம்வொர்க் பண்ணுங்க. நான் சில சம் சால்வ் பண்றேன். இந்த மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கறது ஒரு வழக்கமான ஒரு விஷயம். அதுல இது வந்து கஷ்டமா இருக்கும்னு நினைப்போம். ஒரு சில நேரத்துல உண்மையே கஷ்டமா இருக்கும். பட் இது ஈஸி. ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நம்ம சால்வ் பண்றதெல்லாம் ஒரு பிரிலிம்ஸ் எக்ஸாம்ல எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படி சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். x+15 என்னது? இங்கிலீஷ் புக். ஏ சோல்வ் பண்ண இங்கிலீஷ் புக் x+15 சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஈக்குவலான வேல்யூ இங்க என்ன இருக்கு? 90. சூப்பர். அண்டு அதே மாதிரி இங்க பி சோல்டு இங்கிலீஷ் புக் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா y-25. அது எவ்வளோ இங்க கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் புக் அப்படின்ற போது 120. பி சோல்வ் பண்ண இங்கிலீஷ் புக்கோட நம்பர் 120. அதுக்கு ஈக்குவலான ஒரு வேரியபிள் வச்சு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர். இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு இந்த -25 இந்த பக்கம் போச்சுன்னா +25 145. எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 15 இந்த பக்கம் போச்சுன்னா 75. அவங்க கேட்டிருக்குது என்ன? எக்ஸுக்கும் ஒய்க்கும் ரேஷியோ. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடித்தா நமக்கு ஆன்சர். இப்போ இதை பொறுத்தவரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா இது எடுத்து 5ஆல் அடிக்குவேன். 2×10 9×45. இதை பாருங்கள் இந்த ஆப்ஷனில் இருக்குது. அண்ட் இதையும் செக் பண்ணி பார்ப்போம். 5×25. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் டிங்கிறது கரெக்டான ஆன்சர். நீங்கள் ஹோம்ஒர்க்கும் உங்களுக்கும் ஒரு சம் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். அடுத்த சம் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. இதை சால்வ் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி டோட்டல் புக்ஸ் சோல்டு பை ஏ அண்ட் பி டுகெதர். ஏ அண்ட் பி டுகெதர் எவ்வளோ? டோட்டல் புக்ஸ் இது ரெண்டும் சேர்த்துனா உங்களுக்கு 350. 200 + 150 350. பார்த்தீங்களா? தப்பாக எழுதுறேன். இதனால தான் அக்யூரேசி மிஸ் ஆகிறது காரணம். இஸ் ஹவு மச் மோர் பர்சன்டேஜ் தென் ஃபிசிக்ஸ் புக் சோல்டு பை சி. ஃபிசிக்ஸ் புக் சோல்டு பை சி எவ்வளோ? 200. இந்த 200 விட இந்த 350 எவ்வளோ அதிகமாக இருக்குது? எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா 150. எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்னா அதை நம்ம கண்டுபிடிக்கணும். 200 விட எவ்வளோ அதிகமாக இருக்குது? 150. ஓகேங்களா? 150. எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்னா எதுக்கு அப்படின்றத கீழே எடுத்து எழுதிட்டு இன்ட்டு 100 போட்டிங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னு கிடைச்சிரும். எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா 150. எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்னா பேஸை கூட இந்த கீழே போட்டு 100 போட்டால் ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இதையும் அடித்தா உங்களுக்கு இதில் பாதி 75. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய கண்டென்ட் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான சம் தான். இந்த மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வரும். அதாவது 5 கொஷின் இருக்குது அப்படின்னா ஒரு கொஸ்டின் நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் அட்டன் பண்ண மாதிரி கொஞ்சம் லாஜிக்கலாக இருக்கும். செகண்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது டைரெக்டாக அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு சில கொஷின்ஸ் இருக்கும். இப்படி தான் 3 டைப்பாக கொஷின் இருக்கும். இந்த டிஏயை பொறுத்தவரை டீகோட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.